இது வந்து 2 times லடாக் போயிட்டு வந்திருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்ட்டும் இருக்கு. சேனல் வந்து நின்றுக்கிட்டே போக வேண்டியதான். எந்த வண்டியில் ஃப்ரேம் மோஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ கைஸ், சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு அப்புறமா போய் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இன்னும் வேறு என்ன சொல்லணும் மறந்துட்டேனே. ஸோ என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேம் நான் யூஸ் பண்ணுற கேமரா மைக் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். இது நான் எல்லா வீடியோ சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இன்ட்ரோ சீன் எடுக்க மறந்துட்டேன் மீன்ஸ் மறந்துட்டேன் அவ்வளோதான். ஸோ அதனால் நான் இப்போ இங்கேயே சொல்லிக்கிறேன். ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸ் 390 வீடியோ பார்க்க போகிறோம். அது வந்து 2020 மாடல் தான். அந்த மாடலுக்கும் இப்போ 2023க்கும் எந்த சிமிலராக எல்லாமே ஒன்று தான் அப்படி தான் நினைக்கிறேன். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து வேறு இருக்குது. ஆனால் இன்னும் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, காற்று பலமாக அடிக்குதுல, கேமரா பறந்துருக்குன்னு பயமாக இருக்குது. இதுக்கு மேலே பேசுறதுக்கு இல்லை. இன்ட்ரோ எடுக்க மறந்துட்டேன் அவ்வளோதான். அது நான் இப்போயே சொல்லிக்கிறேன். டேரெக்டாக நீங்கள் போன உடனே தோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிடும் வீடியோவை. ஸோ இப்போ போய் வீடியோவை பாருங்கள். ஸோ கைஸ், வண்டி ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. இது அட்வென்ச்சர் 390 2020 மாடல், 2023 கிடையாது. ஆனால் இது இந்த பைக்கில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது வந்து 2 times லடாக் போயிட்டு வந்திருக்கு இந்த பைக். அப்போனா அது எந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிருக்குன்றது உங்களுக்கே தெரியும். அதனால் அந்த டஸ்ட்டோட அப்படியே தான் இருக்குது வண்டி. இன்னும் எனக்கும் ஆசை தான் ட்ரைம் 400 பண்ணணும்னு. ஆனால் எனக்கு அந்த ஷோரூமும் கொடுக்க மாட்டாங்க. நானாக போய் டெஸ்ட் ட்ரைவ்னு பிடுங்கி நானாக எடுத்து எங்கேயாவது ஏதோ கோல்மால் வேலை பார்த்தா மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். அதர்வைஸ் என்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. சார் பண்ணுவேன் சூன். எனக்கு மட்டும் என்ன ஆசை இல்லாமையா இருக்குது. நானும் 2,23,000 சொல்லி எக்ஸோரூம் ரேட்டை கூவி நான் எனக்கும் ப்ரொமோஷன் பண்ணணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது, கொடுக்க மாட்டேறாங்க. சூன் நம்மளும் அந்த மாதிரி எக்ஸோரூம் ரேட்டை கூவி விற்கிற நிலைமைக்கு நம்ம வரணும்னு வேண்டிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹைதராபாத்தில் இருக்குன்றது போன விளாக் எண்ட்லிங் சொல்லியிருப்பேன். இது ஆக்சுவலாக ஹைதராபாத் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பைக் ஓனர் வந்து அங்கே ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு. ஆக்சுவலி அவரோட பைக் தான் இது. ஆக்சுவலாக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதை நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப லென்த்தாக போகுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே. ஸோ இப்போ விளாக் உள்ள போயிடலாம். ஸோ லுக்கு பார்த்தீங்கன்னா டியூக் 390 வந்து உங்களுக்கு ஒரு காம்பாக்டான பைக், ரொம்ப பெரிய பைக்காக இருக்குது உங்களுக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தான் இருக்குது. எந்த மாதிரி விஷயத்தில் சொல்கிறேன்னா, சீட் வந்து இவங்க ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராவாக இந்த இது பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே ஒரு சீட் இது வரைக்கும் வரும். ஆனால் மேலே இருக்க சீட் லெதர் சொல்கிறேன் நான், அதுக்காக போட்டிருக்காங்க. உங்கள் டோட்டலாக டேங்க்கு இதுலேருந்து எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஈவன் ஃப்ரேம் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெலிஸ் ஃப்ரேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. அது நான் வரேன். அது ஒரு பாயிண்ட் நமக்கு டிமெரிட் இருக்குது. அது நான் லாஸ்ட் ரெடி ப்ராப்ளம் பற்றி பேசும்போது நான் வரேன். இன்னும் ஓட்டு மூலம் பார்த்தீங்கன்னா சரியான ஹைட் இது. ஆக்சுவலாக ஹேண்டில் பாரி உங்க கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் ஸ்டாக்ல. கஜாக் இது இதான் அவரோட ஐடி. வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அவர் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அதான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் எல்லாமே அதெல்லாம் சேம். இப்போ இருக்கிற அட்வென்ச்சர் எக்ஸில் தான் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்போக் ஃபீல் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ பேச தேவையில்ல, நம்ம இதை மட்டும் பேசுவோம். விசாரிச்சு பார்த்துமே நீ ஒன்றும் இல்லையாமே. இப்போ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கு. ஒரு அட்வென்ச்சருக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றது அதை யூஸ் பண்ணி பார்த்த ப்ரோக்கு தான் தெரியும். நான் அப்புறமா கேட்டு சொல்கிறேன். ஏன் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன், லைட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஊரில் வந்து 7 மணிக்கு வெயில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 43.5 bhp at 9000 rpm. அதே டார்க் பார்த்தீங்கன்னா 37 Nm ஆஃப் டார்க் at 7000 rpm. ஷார்ட் ஹேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பவர் எல்லாமே கொடுத்துரும். லைக் 9000 and 7000 இந்த மாதிரி போகும்போது டக்குனு அடுத்த கீர் மாற்றி நீங்கள் போகிறதுனால நீங்கள் ஈஸியாக ஒரு டாப் அண்ட் ரீச் பண்ணலாம். டைமிங் கம்மியாக அந்த மாதிரி தான் கேடிஎம்மோட எல்லா பைக்ஸுமே இருக்கும். ஸோ அது மாதிரி அட்வென்ச்சரில் இவ்வளோ பவர் கொடுத்து அந்த ஒரு பிரைஸ் டேக்லேயே வச்சிருக்காங்க. எந்த ஒரு பிரைஸ் டேக் என்கிட்ட கேட்காதீங்க, நான் அதையும் கேட்க மறந்துட்டேன். உனக்கு அறிவு இருக்கா? 20 வாங்கியிருக்காரு. 3 years பிஃபோர் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கு, நிறையவே மாறி இருக்கு. அதனால என்னால் சொல்ல முடியாது ஒழுங்கா. நான் வேணா உங்களுக்கு எடிட்ல நான் ஆட் பண்ணுறது. அது இதில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஸ்டாக்ல வந்து இத்தனை கம்பிலாம் வராது. ஆக்சுவலாக இது போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு அட்வென்ச்சர் பைக் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஒரு சஜஷன் வந்து இந்த பைக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் பட்ஜெட் கம்மியாக பாருங்க, நீங்கள் எக்ஸ்பிரஸ் போயிருப்பீங்க, கோ ஃபார் இட். ஏன்னா அந்த ப்ரைஸ்க்கு அதுதான் இருக்கு. நீங்க அதிக காசு நீங்க எவ்வளோ காசு கேட்குறீங்க? ஒரு நாளைக்கு கேட்குறோம் நாங்கள் 200 ரூபாய்க்கு பண்ணுறோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா 250 இருக்குது அண்ட் 390 இருக்குது அண்ட் 390 அட்வென்ச்சர் எக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து இதில் இருக்க ஃபீச்சர்ஸை விட அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸை பேசிட்டு லூஸ் மாதிரி நான் இதை திருப்பி பேசிட்டு இருக்கணும். இந்த இடம் எனக்கு அடிக்கடி மறக்க வைக்குது எல்லாத்தையும். அந்த மாதிரி தான் இருக்குது. வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைல் நடந்து போயிட்டு இருந்து இந்த இடத்துல. அதெல்லாம் அப்போ கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் நான். யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் லைனாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா TFT டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது. நான் அந்த பக்கம் வந்துக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
அதாவது இதில் இருக்கிற மோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்ட்ரீட்டு, ஆஃப் ரோடு. ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் வந்து இதுலேயுமே உங்களுக்கு ரோடு ஆஃப் ரோடுன்னு 2 கொடுத்துருக்காங்க. ஆஃப் ரோட்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரியர் ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆகிடும். MTC அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆனில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் கார்னரிங் ஏபிஎஸ்லாம் கொடுத்துருக்கதான் நான் வந்து கூகுளில் பார்த்தேன். ஸோ கார்னரிங் ஏபிஎஸ் வந்து எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த பைக்கில் நீங்கள் அந்த அளவுக்கு லீன் பண்ணி போகிறது கிடையாது, கார்னர் பண்ணுற அளவுக்கு. இதில் போய் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வேறு ஏதாவது வண்டியில் கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் எல்லாத்தையுமே. இப்போ இதில் இருக்குது 390 RC 300 இருக்குது, நான் சொல்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குவிக் ஷிஃப்ட்டும் இருக்குது. அண்ட் வந்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. அண்ட் வந்து த்ராட்டல் பை ஒயர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒயர் இது போகாது, நம்ம கேபிள் இருக்கும்ல அந்த கேபிள் இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரானிக்கலாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு இப்போ நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை வந்து அது வந்து அப்படியே ஈஸியாக சொல்லும். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ த்ராட்டல் ஓப்பனாக இருக்குது அந்த மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அங்கே உங்களுக்கு ஆக்சிலேட்டர் பண்ணால் வால்வ் ஓப்பன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ஏர் கம்பஷன் உள்ள அதெல்லாம் அந்த கர்மமாக இருக்கும். இதெல்லாம் நான் இந்த மாதிரி பண்ணுறது ரைட் பை ஒயர். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரைடிங் மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அவங்க வந்து ஈஸியில் டியூன் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக ஒர்க் ஆகும். ஒரு ஒயரை விட அது இந்த மாதிரி ரைடிங் மோட்ஸ் இருக்க பைக்ஸ்க்கு இது மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஒயர்னா கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல, அது மேனுவலாக ஆகுறது, எல்லாமே மெக்கானிக்கலாக இருக்கிறது. ஸோ இது வந்து ரைடிங் மோட்ஸுக்கு வந்து இது ஓகேவாக இருக்கும் இந்த ரைட் பை ஒயர்ன்றது. அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரலன்னு கேட்காதீங்க சரியா, எனக்கு தெரியல. இது வரைக்கும் இந்த ப்ரோக்கு இந்த ப்ராப்ளம் வரல. அவர் சொன்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். இந்த ப்ராப்ளம் பற்றி வரும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைக்கோட ஃப்ரேமே ப்ராப்ளம். இது வந்து எந்த பைக்கில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இப்படி ப்ராப்ளம் வந்தது. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இது அட்வென்ச்சர் பைக் கரெக்டாக. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டூரிங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா நட்டு போல்ட்லாம் அச்சு செதறி இருக்குது, அதை கூட தாங்க முடியல. இந்த ட்ரெலிஸ் ஃப்ரேம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக இந்த KTMல எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெலிஸ் ஃப்ரேம் தான். RC இருக்குது, டியூக்கு, அப்புறம் இந்த அட்வென்ச்சர் எல்லாத்துக்குமே வந்து இதே ஃப்ரேம் தான். டியூவல் ஃப்ரேமாக வரும், இப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று ஓகேவா, 2 வரும். ஓல்டு மாடல்ஸில் வந்து ஒரே தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி 2 டியூவல் இந்த நட்டு போல்ட்டை வச்சு போட்டு 2 பிரித்து கொடுத்துருக்காங்க. எந்த வண்டியில் ஃப்ரேம் வச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வண்டியிலாம் போயிருக்கு நட்டு போல்ட்லாம் அடிக்கடி புதுசாக இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும். அது இப்போ தான் போட்டிருக்காங்க. ஃபைனான்ஸ் டைட்டா என்ன ஒரு 1.5 லட்ச ரூபாய் இருக்குமா சிக்கன் 65? இது ஒன்று தான் அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம். ஆக்சுவலாக 2 வாட்டி லடாக் போயிட்டு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி 41 கிலோமீட்டர்ஸ் மேலே அவங்க கிளாக் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். 41,487 கிலோமீட்டர்ஸ். 390 இருக்க சேம் அப்படியே எல்லாமே இதில் வந்து அப்ளை பண்ணிடலாம் நீங்கள் என்னென்னலாம் இருக்குன்றது. டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டர். அட்வென்ச்சர் எக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து அட்ஜஸ்டபிள் இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் அட்ஜஸ்டபிள், ரியர் அட்ஜஸ்டபிள்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஆனால் ரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். உங்களுக்கு 10 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சுற்றி அந்த இடத்துல. பைக்கோட வெயிட் கேட்டிங்கன்னா 177 kg இருக்கு. நான் இப்போ தான் அட்வென்ச்சர் நான் ஓட்டுறேன். அதை விட என்னால் வெயிட் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்டும் அதிகம், 800 mm 800 சம்திங் 8 mm. ஆனால் இப்படிலாம் அதிகம் தான் இதுவும். எனக்கே உட்காரும்போது தெரியுது சீட் ஹைட்டாக தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக நான் 5'8", எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து எட்டலை மீன்ஸ் அந்த அளவுக்கு எட்டலை. ஒரு ஹைட்டாக இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். நல்லா பெருசாக வாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 mm இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்குன்றதுக்காக எல்லாமே அப்படி தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ இதை போய் அட்வென்ச்சர் பைக்கில் போய் இது ஃபுல்லாக மெட்டலாக வச்சாங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் BMWலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் மெட்டலாக இருக்கும், அதுக்காக வந்து அந்த சுற்றி இருக்கலாம் பிளாஸ்டிக் தான் இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். தொட்டு பார்த்து மறந்து போயிட்டேன். சரி விட்டுருங்க, தேவையில்லாத விஷயம் நம்ம பேச வேணாம் கைஸ். அதை ரிவ்யூ பண்ணும்போது அதை பார்த்துக்கலாம் ஓகேவா. BMW 1250 ஐயோ அந்த மாதிரி மறந்து போயிட்டேன். சரி விடுங்க, அதை அப்போ பண்ணும்போது பார்த்துக்கலாம். வா சன் செட் ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நமக்கு. அதை 3 years ஓல்டு பைக்ன்றதுனால நம்ம அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நம்ம ஓட்டினா தான் சொல்ல முடியும் சரியா. நான் இப்போ வரைக்கும் ஓட்டலை. ஸ்போக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நீங்கள் இந்த மாதிரி பள்ளமேட்டெலாம் விட்டு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் வந்து இந்த இடத்துல டம்னு அடிக்காது. ஆனால் எப்படி இருந்தாலும் இம்பாக்ட் வந்து கை கிட்ட வரும் அலாய் போட்டிருந்தா. ஆனால் எனக்கு தெரியல ஸ்போக்ஸ் வீல்லாம் அந்த அடிப்பா வர்ற இதை வந்து அது அந்த சுற்றி இருக்க ஸ்போக்ஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணும். இதில் வந்து அப்சர்வ் பண்ணாது அலாய்ஸ். எல்லாமே தெரியதான் சொல்லி ஆகணும். ஏன்னா வண்டி நான் ஓட்டி பார்க்கல. அட்வென்ச்சர்ன்ற பேரில் இதுக்குள்ளே போயிட்டு வருவேன் ஒரு வாட்டி, அவ்வளோதான் கைஸ். எதுக்குல என்னை பார்க்க இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. மொழி தெரியாத ஊரில் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. நானே தட்டு மாதிரி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் வந்து என்னென்னமோ பேசினேன். அப்படி பேசி தான் இந்த பைக்கை நான் ஓகே பண்ணியிருக்கேன். ஓட்டிட்டு நம்ம கதையை சொல்லுவோமா கைஸ்? நிறையா கதை இருக்குது. கதை கேட்க ரெடியாடா. A few inches later. நமக்கு மட்டும் எல்லாம் போலீஸாக வராங்க எல்லா வாகலையும். అయితే మనోడి ఛానల్ ఉంది ఇక్కడ ఇట్లా ఐ డోంట్ నో తెలుగు. వీళ్ళు చెన్నై వాళ్ళు. ఓకే ఐ కెన్ అండర్స్టాండ్. హాఫ్ అన్ అవర్ వేస్ట్ ఆயிடுச்சு. 40,000 కేస్ మనీ యాడ్ అయ్యేది ఫర్ వన్ వీడియో 1000 1500. இப்போ நம்ம ஹெல்மெட் வந்து விற்க போறோம். బిగ్ బాస్ యాక్చువల్లీ we trolled some motor vloggers. 4,000 7,000 13,000 17,000 17,000 వచ్చింది.
Monthly 4 videos. Bro, IT employees also not getting this much salary na bro. Hey, thank you. ஓகே ப்ரோ. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். ஐ இன்ட்ரடியூஸ் இன் தமிழ். ஓகே. ஸோ கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருட்டாயிருச்சு. அது காரணம் பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் வந்தாங்க. ஸோ அது நாங்கள் என்னென்னு பண்ணி முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும் இடம் நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட் என்ன பண்ணுறது, லைட்டிங் எல்லாம் போயிடுச்சு. இவர் பேர் பார்த்தா காஜா. இவர் தான் பைக் கொடுத்தவர். ஆக்சுவலி ஹி டோன்ட் நோ தமிழ். ஐ நீட் டு டாக் இன் இங்கிலீஷ் ஆர் ஐ நீட் டு டாக் இன் ஹிந்தி. ஐ டோன்ட் நோ ஹிந்தி. வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஃபேஸ் லைக் த ஃப்ரேம்? Only that framework only I was getting. Okay. So like last time in 2021 when I did Ladakh. Okay. After coming from Ladakh, I saw here and that side same board was broken. Okay. I moved this frame like So these are all extra fitted, right? so I had repainted in the home and handlebar from Mototark and these were local from Ramkoti here located in Hyderabad. HGAG lights from Hyperrider, Bangalore. Okay. I came to Bangalore and You bought everything. I'm using this from 2 years. This black one I don't suggest, but the clear visor is nice. Yeah. No issues in the bike, but sometimes 390 Adventure doesn't get immediate power. Oh, After offing the it's some lag. traction. Yeah, it has some lag. Okay. It has quick shifter, right, bro? Oh yeah, quick shifter, but Okay. sometimes it gets the problem. Shows like quick shifter error, kick shifter error. ஸோ கைஸ் நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ நான் ஓட்ட போகிறேன். வழியே தெரியாமல் போயிட்டு இருக்கேன் கைஸ். நான் இப்படி நின்றுட்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். நான் நின்றுட்டு ஓட்டினா தான் எனக்கு வண்டி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு வியூ எப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஆக்சுவலாக மோசமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். குவிக் ஷிஃப்ட் ஒர்க் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே டாகிஸ் இந்த ஏரியா டாகிஸ்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி கைஸ். வழி தெரியாமல் சிக்கித்து விற்கும் பைக்லெஸ் பைக்கர். அடம் பாவீங்களா அண்ணே, காஜா அண்ணே என்னை காப்பாத்துனே. தங்கமான மனுஷங்க. ஆக்சுவலாக நாங்கள் எப்படி ஃப்ரெண்டானன்ற ஒரு கதையை நான் சொல்கிறேன். ஒரு சும்மால் கதை ஒன்று பைக்கிங் விளாக் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. ஏன்னா நமக்கு சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா கம்மியான ஆளுங்களை தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாதா. சரி அதனால் என்ன பண்ணேன், சரி ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ப்ரோவை பார்த்து பேசினேன். அந்த ப்ரோ நான் காட்டுறேன். ஆக்சுவலாக போய் பிரதீப் ரெட்டி. ஸோ அவர்கிட்ட பேசினோடனே அவர் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு இருக்காருன்னு சொல்லி அவரை சொல்லி எப்படி லொக்கேஷன் கொடுத்தாரு. புரியுதோ இல்லையா திவ்யா உனக்குமா? அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? எனக்கு ஆக்சுவலாக வண்டி ஓட்ட பிடிச்சிருக்கு. ஒரு செட்டான மாதிரி இருக்கு. மெயின் ரோட கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா இடம் இது கைஸ், தெரியுதா உங்களுக்கு? பிளாக் டாகி. சென்னை தான் மோசமான ரோடு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது ரொம்ப ரொம்ப தப்புன்றது எனக்கு இந்த ஹைதராபாத் வந்து எனக்கு தெரியும். ரொம்ப மோசம். நீங்கள் ஜிடிஏ தான். இப்போ எங்கே வேணால் யார் வேணால் எப்படி வேணால் திரும்பலாம். இடத்துக்கு எங்கேயா ரெட்டப்பாலத்துக்கிட்ட அதை விழுந்துச்சே, எடுத்துக்கலையா நீங்க? நியூ மாடல் ஜிம்னி ரைட். நான் அவர்கிட்ட கேட்கவா? அவர்ட்டையும் போய் இது மாதிரி ரேண்டமாக தான் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். நான் எப்படி பேசுகிறேன்னு என் திறமையை மட்டும் பாருங்கள். டிரைவராக இருப்பாங்களா ஓனராக இருப்பாங்களா? என்ன பண்ணுறாரு? டிரைவரா ஓனரா? இன்னும் இங்கிலீஷ் ஹிந்தியா? ஓகே. கார் ஓனர் இவா? होटल तरफ से पार्किंग है. ஓகே பார்க்கிங். ஓகே 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 தேங்க்ஸ். ஹிந்தி ஆத்தா நையே, இந்த ஊரில் சோறு நையே. கை நிறைய அள்ளி தரும் கையில் இப்ப விலங்கு. இப்போ நான் உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன். இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நம்ம கழுத்துக்கிட்ட கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. கழுத்துக்கு மேல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் சொல்லி ஆகணும். உண்மையிலேயே யார் எங்கே தானே வரலாங்க. இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சரியா? எப்படி சொல்கிறது, நம்மளோட ஒரு கான்ஷியஸில் இருக்கணும். ஓகே நம்ம கண்டிப்பாக வந்து எல்லா இடமும் பார்க்கணும். நம்ம சேஃபாக ஓட்டணும். ஆனால் இங்கே ஓட்டுறவங்க அப்படி பார்க்கறது கிடையாது. கண்ணாடி பார்க்க மாட்டாங்க. கண்ணாடி இருக்கே இருக்காது. பல கார்லேயும் இருக்காது, பல பைக்லேயும் இருக்காது. இஷ்டத்துக்கு திரும்புவாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் பைக்கே தொடறேன், பைக்கே ஓட்டுறேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு இங்கே கான்டாக்ட்ஸும் கிடைக்கல, எனக்கு எதுவுமே கிடைக்கல. எதுக்கு இங்கே வந்திருக்கலாம் கேட்காதீங்க. அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது என்னோட பர்சனல் மேட்டர். சொல்ல மாட்டேனே. இதான் கைஸ் ஸ்டன்னர் என்ன வராரு சொல்லி வாய முடியல. இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல அதை விட பரவாயில்ல. ஜிக்ஸாக் போடுறான் பாருங்க மாப்பிள்ள. வெரி வெரி ஒஸ்ட்டு. இங்கே பாருங்க, நம்ம தான் பார்த்து போனோம். ஜிம்னி என்னாச்சுன்னு சொல்ல மறந்துட்டேன்ல. ஜிம்னி உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். பார்க்கிங்காக தான் அவங்க கிட்ட வந்து பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னடா நம்ம என்ன வந்து சந்தை எதிரா நம்ம வந்து இப்போ எங்கே நிற்கிறது கூட தெரில எனக்கு. அப்படி ஒரு ரோடு போட்டு வச்சிருக்கான் மைக் மாதிரி. பைக்கை பற்றி நான் பேசவே இல்லையே, வந்து புலம்பிட்டு தான் இருக்கேன். இப்போ பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது. எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக் வந்து என்னோட ஹைட்டு, பைக் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட அதிகமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அப்போ கூட ஈஸியாக தான் இருக்குது. கார்னர் பண்ண எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி இதை வெயிட்டை தானே போட்டு பண்ணுவோம், ஹிப்பாக வச்சு. அது மாதிரி அது வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து ஹேண்டில் பாரில் கையே வைக்கல, எல்லாமே நான் இதை யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் பின்னாடி தான். அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் வரைக்கும் நல்லா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நான் தூக்கி காமிக்கிறேன்.
நைஸ் சார். ஆக்சுவலாக இது வந்து கிளியர் அவர் போடணும்னு சொல்லியிருந்தாரு. கிளியர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கூட அந்த விசிபிலிட்டி, ஏன்னா ஹைட்டாக இருக்குல்ல, உங்கள் கண்ணே வந்து மறைச்சிடும் அது. ஓ திருப்பி தப்பா வந்துட்டேன். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஒரு இடத்த ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா நான் படிச்சதே ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் கைஸ். இதில் நான் எப்படி இடத்த ஞாபகம் வச்சுக்க முடியும்? டெய்லி போயிட்டு தான் ஞாபகம் வந்துடும். இனிமேல் ஆனால் நின்றுட்டே தான் போவேன். ஆஃப் ரோடில் இது பார்த்தீங்களா, இதான் ஃபாக் லைட்டு. எல்லாத்தையும் அண்ணன் போட்டு கடிச்சிடாதீங்கடா. திஸ் இஸ் ஆஃப் ரோட் கைஸ். ஓ நின்றுக்கிட்டே போக வேண்டியதான் காட்டு பாதைக்குள்ள. அது உள்ள போகலாமா? இதுதான் ஹைதராபாத் மாநகரத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆந்திரா என்னதா, தமிழ்நாடு என்னதா. Bro, it's really capable for everything, bro. After Ladakh, I didn't even watch it. No one using horns and side mirrors also, bro. They'll call like Nafis Kata. Nafis Kata. The name of the cut is Yeah, called suddenly Nafis Kata. whatever they want, they do without seeing No everything. lane assist, nothing. Rap, pelli pole. Guys, actually, இவர் தான். Actually, bro, thanks. Because I'm showing you in camera, right? Actually, it's a nice view, bro. The nice view, but the cops will, if we got. It's car. It's car. Oh. What the fuck? Yeah, we saw that Eurus also, right? That place. M2 competition. ஸோ கைஸ், இதோட என் விளாக முடிச்சிக்கிறேன். அங்கே ஏதோ சூப்பர் கார் போயிட்டு இருக்கு போல ஃபுல்லாக அந்த லைனில். நாங்கள் வரும்போது யூரஸ் நின்றுருந்துச்சு. The next day. ஸோ ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் பைக்லெஸ் பைக்கர். ஸோ வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய சொல்கிறேனே. ஸோ வீடியோ முடிஞ்சிருச்சு. அதாவது டேய் ரொம்ப வளருதுடா. நான் சொல்ல மறந்த பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நான் சொல்கிறேன், சரியா? என்னென்ன பாயிண்ட்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து 2020 மாடல். இதில் நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசியிருக்க மாட்டேன். அது காரணம் வந்து பைக் வந்து சர்வீஸ் பண்ணலை. லடாக் போயிட்டு அப்படியே தான் வந்துச்சு. அதனால் வந்து உங்களுக்கே தெரியும் 390 எப்படி இருக்கும் அட்வென்ச்சர். ஆனால் ஓனர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் பவர் லேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் மெயின் தேங்க்ஸ் வந்து நான் அவருக்கு சொல்லி ஆகணும். பேர் வந்து காஜா, நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அவருக்கு ஒரு மெயின் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் பைக் கொடுத்தாரு. தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஒரு பைக் ப்ரோ. நடுவில் போலீஸ் வந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லை, வந்து எதுக்கு வந்தாங்கன்னா, அந்த இடம் வந்து சும்மா காலியாக இருக்கிற இடம், ஏதாவது யாராவது சரக்கு அடிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக அன்றைக்கி வந்தாங்க. ஏன்னா சண்டே அன்னைக்கு. லாஸ்ட் விளாக்ல கூட அப்படி தான் போலீஸ் வந்தாங்க. சண்டேன்னு ஒன்னே அந்த சைடில் அப்படிலாம் வந்து பார்த்தாங்க. அதனால அதே தான் இங்கேயும் நடந்தது. ஆனால் இது ஹைதராபாத்தில் நடந்தது. இந்த போலீஸ் எல்லா விளாக்லையும் போலீஸாக வராங்க. ஆனால் ரொம்ப நேரம் என் டைமே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்ல போனால் 1 ஹவருக்கு மேலே. ஆனால் ஒன்றும் இல்லை, அதை வச்சு ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாவில் போடுவேன், சரியா? ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அதில் ஒன்று மாட்டிருக்கு. ஸோ பேசுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது இந்த விளாகில். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அட்வென்ச்சர் எக்ஸ் வேணால் பண்ண பார்க்குறேன். ஸோ நான் அட்வென்ச்சர் எக்ஸ் பண்ணும்போது நான் வந்து எனக்கு கம்பேரிசன் எதாவது பண்ணி போடுறேன். ஸோ இதோட என் வீடியோ முடிச்சிக்கிறேன். ஏன் ஷார்ட்டாக முடிச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்டாக தான் முடிச்சாகணும், வேறு வழி இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்வென்ச்சர் 390 வாங்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை, நார்மலாக ஸ்பெக்ஸ் நீங்களே கூகுளில் பார்த்து படிச்சிருக்கலாம். இருந்தாலும் சும்மா இதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நானே திருப்பி அதை சொல்லியிருப்பேன். கேட்குறது நல்லா இருக்கும்ல, அன்பு நான் போய் ஷேர் பண்ணுங்கள். பை. பேசிட்ட பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை. கை தட்டவே இல்லை நீ. டேய் அவளை பார்த்துட்டா கை தட்டுறீங்க. பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் விளாக் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இல்லைனா முடியாது, அவ்வளோதான். அதுக்காக டிசப்பாயிண்டாக சொல்லிட்டோம். சரி, ஓகே இருங்க. சூன் நல்ல விளாக் வரும் கைஸ், நல்ல விளாக் வரும். பைக்லெஸ் பைக்கர் வருவார், எல்லாரும் வருவாங்க. பாய்.